இயேசுவின் கிருபை வாழ்க்கை மாறியதே. ஜெபத்தின் பலனாய் அதிசயம் நடக்குதே பலர் வாழ்வில் இன்றும் இயேசுவின் புகழ்ச்சி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, இந்த 6வது ஆண்டு விழா நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் துரை அண்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அண்ணனை பற்றி சொல்லணும்னு சொன்னால், ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரிஸ், அதாவது தீர்க்க தரிசன ஊழியங்கள், அதனுடைய ஸ்தாபகர். அது மாத்திரமல்ல, இப்பொழுது 5 சபைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்னும் ரொம்ப அழகாக சொல்லணும்னு சொன்னால், நிறைய ஊழியக்காரர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களால உற்சாகப்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் தான். எங்களுக்கு அண்ணனை கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அதிகமாக தெரியும். நிறைய சாட்சிகள் உண்டு. இன்னைக்கு ஒரு சாட்சியை நம்மோட அண்ணன் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இந்த வருஷத்தில் இதுதான் நமக்கு வெளியிருந்து வருகிற முதல் சாட்சி. இந்த வருடம் முழுவதிலுமாக ஆசீர்வாதமாக நமக்கு சாட்சி கிடைக்க வேண்டும். அண்ணன், உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு என்ன சாட்சி சொல்ல போகிறீங்க? இது நம்ம ஊழியம். ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப பெரிய ஊழியம். ஆமாம், இந்த ஊழியம் ஜெபத்தில் நடக்குது. கரெக்ட். நீங்கள் உலகமெங்கும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள்னு சொன்னாங்க. சொந்த சாட்சி மூலமாக ஆண்டவர் அநேகரை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து ரட்சிப்பு நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னை ஆண்டவர் இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். சரி, நான் ஊழியம் செய்கிறேன். நிறையா ஆத்மாக்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷமாக எனக்கு ஒரு சின்ன ஒரு பலவீனத்தின் நிமித்தம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஒரு கன்ஃபியூஷன், ஸோ இன்பேலன்ஸு, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அப்போ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர், அப்புறம் எலும்பில் வைட்டமின் குறைவு, பல ப்ராப்ளங்கள் எனக்கு உள்ளே இருக்கிறது அப்போ தெரிய ஆரம்பிச்சு. சரி, ஸோ அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ மாதிரி எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நான் ரிலீஃப் ஆகணுங்கிறதுல ரொம்ப வேகமாக இருக்கேன். சரி, ஸோ அதனால் இன்னும் அடுத்து நமக்கு சரீரத்தில் இன்ஃபெக்ஷன் சொல்லி ஒரு ப்ராப்ளமும் உண்டாயிடுது. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்புறம் விசுவாசிகளுடைய ஜெபம், அநேகருடைய ஜெபம், பாஸ்டருக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கணும், ஊழியம் நடக்கணுங்கிற ஒரு தாக்கத்தில் நிறைய அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஸோ கடந்த மாதத்தினுடைய டெஸ்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. உங்களுக்கு தைராய்டு இல்லை, உங்களுக்கு நீங்கள் தைராய்டு மாத்திரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம். கொலஸ்ட்ராலு நார்மலை விடவே குறைஞ்சிருச்சு. சரி, ரொம்ப ஹையாக இருந்தது, அது எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஆண்டவர் எல்லாமே நார்மலாக்கி கற்றுக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ இப்போ எனக்கு அந்த பழைய மென்டாலிட்டி, பழைய அந்த இது சுத்தமாக மாறிடுச்சு. சரி, ஸோ கடவுளுடைய பெரிய இது ஆண்டவரோட விரும்புகிறாரு. இன்னும் நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி என்னை சரி பண்ணி ஆண்டவர் என்ன. நீங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? திடீர்னு வாரணாசி போயிடுறீங்க, திடீர்னு இங்கேருந்து பழனி போகிறீங்க. அப்போ நாங்கள் வீட்டில் இருந்து அடிக்கடி சொல்லுவோம், இவர் தான் வாலி, என்ன உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சொல்லுவோம், ஏசுநாதருக்கு அப்புறம் இவர் தான் ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லுவோம். அதனால இவ்வளோ பலன் அவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒன்று. நீங்கள் ஆச்சரியம் சரியாக சொல்கிறீங்க. ஒன்று என்னென்னா, நான் அந்த வியாதி மேலே கவனம் கொடுக்கணும். சரி, ஏன்னா நடத்துகிற ஆண்டவருக்கு நான் எதையாவது குறிப்பிட்ட நாட்களில் செய்து முடிக்கணும், என் நாட்களுக்கு முன்னால் செய்யணுங்கிற வேகம் என்ன இவ்வளோ ஓட வச்சு. நான் அந்த வியாதி மேலே கவனமோ அந்த பலவீனத்தின் மேலே கவனம் வச்சுருந்தேன்னா என்ன உட்கார வச்சுருக்கேன். கடவுள் கொடுத்த பலன் என்ன, அதனால தான் என்ன இன்னும் ஓட வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ நீங்கள் இப்போ நம்முடைய அந்த வாரம் ஒரு சாட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? ஸோ வியாதிங்கிறது மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனை, அது எல்லாருக்கும் வரும். அது மேலே நம்ம கவனம் வச்சோம்னா நம்ம சோர்ந்து உட்கார்ந்துருவோம், நம்முடைய விசுவாசமும் தளர்ந்து போயிடும். ஆனால் அது மேலே கவனம் வைக்காமல் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை போசியும், உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக போனீங்கன்னா இது ஒன்றுமே உங்களை தொட முடியாது. இது நம்மளுக்கு பயமுறுத்தி உட்கார வைக்கிறதுக்கு பிசாசு பண்ணுற சில தந்திரமான காரியம். நீங்கள் அதை கவனம் வைக்காமல் நீங்கள் ஜெபத்தில் முன்னேறி போங்க, பெரிய விடுதலை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். பாருங்க, அண்ணன் 2 காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது
சாத்தான் வந்து நம்மளை பயமுறுத்தும், அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் வந்து அண்ணன் வந்து என்ன செய்திருக்குது, இவ்வளோ நாள் எல்லா இடத்துக்கும், அதாவது நீங்கள் நான் என்னால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அண்ணன் வந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு இடமா செய்து ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதற்கு காரணம் வந்து ஆண்டவர் மேல ஒரு பற்றுதல், ஆண்டவர் கொடுக்குற ஒரு பலன். ஒரு ரிப்போர்ட்டை பற்றி அண்ணன் சரியாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொலஸ்ட்ராலும் இல்லை, இப்போ தைராய்டும் இல்லை. எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்கிறாங்க, நீங்கள் அதையும் பார்க்கலாம். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. இந்த சாட்சியை கொடுத்ததுக்காக கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? பாருங்கள், அண்ணனை வந்து பல வருடங்களாக தெரியும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இத்தனை வருடங்களாக அவர் ஓடி ஓடி ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்கிற பணி என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்களை மாதிரி சபைகளை உருவாக்குவார். அதுக்கப்புறம் பாருங்கள், உருவாக்கின சபையை சரியாக நடத்துறதுக்காக ஊழியக்காரங்களையும் உருவாக்கிடுவார். இப்படி பல சபைகளையும் பல ஊழியக்காரர்களையும் உருவாக்கி விட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உடலில் உள்ள உபாதைகளை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவரோடு இருப்பதினால், அவருடைய விசுவாசம் ஆண்டவரின் மேல் இருப்பதினால். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be shaken but endures forever. Psalm 125:1. வசனம் சொல்கிறத பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருந்தால் போதுங்க. சாத்தான் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் சரி, நாம் பயப்பட மாட்டோம். ஆண்டவரை விசுவாசிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரையும், அவர் செய்து வருகின்ற ஊழியத்தையும், அவரது குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவின் மகிமை ஒவ்வொரு வாரமும் ஒலிக்கட்டும், உலகம் முழுவதும் நம்பிக்கை பரவட்டும். உன் சாட்சியும் பகிர்ந்து விடு, இயேசுவின் அன்பை உலகம்